ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். 21/12/2024 சாட்டர்டே, குரோதி மார்கழி 6ஆம் தேதி சனி டிசம்பர். இன்று கரிநாள் சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:53 வரை மகம், பின்பு பூரம். திதி இன்று பிற்பகல் 3:10 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் உத்ராடம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 5:15 to 6. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 9:30 to 10. ராகு காலம் 9 to 10. யமகண்டம் 1 to 3. குளிகை 6 to 7. சூலம் கிழக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் சாந்தம், ரிஷபம் வெற்றி, மிதுனம் விருத்தி, கடகம் லாபம், சிம்மம் உயர்வு. பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். முயற்சி துலாம் யோகம், விருச்சிகம் பரிவு, தனுசு கீர்த்தி, மகரம் நன்மை, கும்பம் நட்பு, மீனம் மேன்மை. இன்று ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் UR அனந்தமூர்த்தி பிறந்த தினம். கார்ல் மார்க்ஸ் பொன்மொழி: மனம். மாறுதல்கள் நிச்சயம் தவிர்க்க முடியாதவை. மாற்றங்களை எதிர்கொள்ள மன உறுதி வேண்டும். மாற்றம் என்பதை தவிர மாறாதது உலகில் இல்லை. கனவு பலன்கள்: காதலிக்கு திருமணம் நடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பண பிரச்சனைகள் உருவாகும் என்பதை குறிக்கிறது. என் சொந்த அக்காவின் மகளை திருமணம் செய்து கொள்ளலாமா? உங்கள் அக்காவின் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம். மீன் கனவில் வந்தால் என்ன பலன்? மீன் கனவில் வந்தால் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை குறிக்கிறது. மாமிசத்தை கனவில் கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் தனம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. மலம் கழிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் சுப செய்திகளால் சுப விரயங்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. லக்னத்தில் இருந்து 9 சூரியன் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? சுய முயற்சியால் செல்வம் சேரும். பிறருக்கு உதவும் குணம் உடையவர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். இவை யாவும் பொது பலன்களே ஆகும். கடலில் குளிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் என்பதை குறிக்கிறது. தங்க நகைகள் அணிவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? புதிய தொழில் திட்டம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் என்பதை குறிக்கிறது. சிறைச்சாலைக்கு செல்வது போல் கனவு கண்டால் என்ன பலன்? இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. நான் எனது குழந்தைக்கு மொட்டை அடிக்க முடிவிட்டிருந்தேன். தற்போது போகலாம் என்று நினைத்த சமயத்தில் எனது தாத்தா 2 மாத அடைப்பில் இறந்துவிட்டார். எனவே நான் எப்போது குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும்? அடைப்பு காலம் முடிந்த பின்பு குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும். நாய் கடிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? நாய் கடிப்பது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது. வெள்ளி நகை வாங்க சிறந்த கிழமை எது? வெள்ளி நகை வாங்க சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை ஆகும். அஷ்டமி நாளில் வீட்டிற்கு நிலை வைக்கலாமா? அஷ்டமி நாளில் வீட்டிற்கு நிலை வைப்பதை விட மற்ற சுப நாளில் வைக்கவும். கிரிவலம் செய்ய உகந்த நேரம் எது? கிரிவலம் செய்ய உகந்த நேரம் பௌர்ணமி திதி நிறைந்த மாலை நேரமாகும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.